நல்லா காலையிலேயே நல்லா மெத்துன்னு குஷ்பிட்லி மாதிரி 3 இட்லி கொடுத்தாங்க. அது கூட வந்துட்டு தேங்காய் சட்னி வச்சுட்டு பொடி போட்டு நல்லா சாப்பிட்டாச்சுங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு எங்கள் அம்மா முக்கியமாக இதை காட்ட சொன்னாங்க. இந்த அடுப்புக்கு மேலே இருக்க அந்த புகைக்கூடு மாதிரி அந்த காலத்துலலாம் இந்த மாதிரி ஸ்டைலில் தானே இருக்கும். அதே மாதிரி இந்த ஸ்டைலில் பண்ணியிருந்தாங்க. பட் என்ன ப்ராப்ளம்னா வந்துட்டு புகை எதுவுமே மேலே போகவே மாட்டேங்குதுங்க. எல்லாமே இதை ஃபிஷ் ஃப்ரை எந்த ஃப்ரை எது பண்ணினாலும் வணக்கினாலும் அப்படியே வீட்டுக்குள்ளேயே சுற்றிட்டுருக்கு. இருமல் தும்பல்னு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எங்கள் அம்மா இப்போ எதாவது ஃப்ரை பண்ணணுன்னா வெளியே வச்சு தான் ஃப்ரை பண்ணிகிட்ருக்காங்க. ரொம்ப சிரமமாக இருக்குது. பெஸ்ட்டு சிம்னி தானே எங்கள் அம்மா சொல்ல சொன்னாங்க. இப்போ வந்துட்டு நாங்கள் எல்லாம் பெங்களூர் தாங்க போயிட்டுருக்கோம். இது பவானி க்ராஸ் பண்ணி போயிட்டுருக்கோம். 3 நாள் நல்லா தொடர்ந்து மழைங்களாம். நல்லா அந்த பாலத்துக்கிட்டே வந்துடுச்சு. இந்த வீடியோவில் எவ்வளோ தெரியுதுன்னு தெரியல. ரொம்ப பயமாக இருந்துச்சுங்க. இன்றைக்கி வந்துட்டு நான் எங்கள் அப்பா எங்கள் அம்மா எங்கள் அம்மிச்சி அதுக்கப்புறம் அந்த டிரைவர் அண்ணா எல்லாருமே தாங்க பெங்களூருக்கு போயிட்டுருக்கோம். இன்னும் கொஞ்சம் தூரத்தில் போயிருந்தால் செல்வி மெஸ்லேயே சாப்பிட்ருக்கலாம். பட் அந்த அண்ணாவுக்கு செல்வி மெஸ்ஸை பற்றி ஐடியா தெரில. ஸோ சரவண பவனில் நிப்பாட்டினாங்க. இங்கேயும் வந்துட்டு நல்லா இருந்துச்சுங்க. எல்லாமே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. ஸோ வந்துட்டு நானே எங்கள் அம்மிச்சி எங்கள் அம்மா 3 பேர் வந்துட்டு மினி மீல்ஸ் வாங்கியிருந்தோம். எங்கள் அப்பா வந்துட்டு ஃபுல் மீல்ஸ் வாங்கியிருந்தார். அந்த பிளேட்டெல்லாம் பார்த்தீங்களா கொஞ்சம் எப்படி நல்லா வித்தியாசமாக நல்லா இருந்தது. ரொம்பவே நல்லா இருந்துச்சு. நல்லா வெரைட்டியாக இருந்தது. அந்த கேசரிலாம் வந்துட்டு ஏதோ ஒரு ஃப்ரூட் ஜாம் போட்ட மாதிரி ஃப்ளேவர் இருந்துச்சு. அதுவும் நல்லா தாங்க இருந்தது. தண்ணி பார்த்தீங்களா அது வந்துட்டு இந்த தண்ணி நாங்கள் நன்னாரி ஏதோ கலந்துருப்பாங்கன்னு நினச்சோம். பட் ஆனால் அந்த வெயிட்டர்கிட்ட கேட்டபோது அவங்க ஏதோ சீரக தண்ணி இந்த கேரளா ஸ்டைலில் கொடுப்பாங்க அப்படின்னு சொன்னாங்க. நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்துட்டு சுற்றியும் வந்துட்டு நிறையா கடை இருந்துச்சுங்க. இந்த மாதிரி பர்ஃப்யூமு ஹேண்ட்மேட் பொருட்கள் எல்லாம் நிறையா இருந்துச்சு. இந்த கூடையெல்லாம் கேட்டோம். வந்துட்டு 600 சொன்னாங்க. அதுக்குள்ளே இருக்கிற கூடை எல்லாமே வந்துட்டு எல்லாம் சின்ன கூடை கொஞ்சம் விலை கம்மி. அதுக்கு தகுந்த மாதிரி நிறையா விலை சொன்னாங்க. நாங்கள் எதுவும் வாங்கலிங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு இங்கேருந்து கிளம்பிட்டோம். ஒரு ஈவினிங் டைமில் வந்துட்டு நிறையா பக்கம் கருப்பட்டி காஃபினே போட்டிருந்தாங்களா. அதனால அந்த மாதிரி ஒரு கடையில் நிப்பாட்டி அந்த கருப்பட்டி போட்டு எல்லாருமே வந்துட்டு காஃபி டீ எல்லாம் குடிச்சிட்டு அப்படியே கிளம்பி பெங்களூர் வந்து சேர்ந்துட்டோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா பசு வ்ளாக்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.